போலீஸ் எடுத்த போட்டோ உனக்கு கையில எப்படி வந்து ப்ரோ? நீ எப்படி அதை மிஸ்யூஸ் பண்ணலாம்? சூப்பரா ஒரு ஹூக் வச்சிருப்பாப்ல. அது எப்படி நீ மிஸ்யூஸ் பண்ணலாம்? போட்டோ எடுத்து ஃபைன் போடணும், மிஷின் வச்சு தான் ஃபைன் போடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க உங்க பாட்டுக்கு வண்டி ரோட்ல நிப்பாட்டிட்டு போயிருவீங்க. அதே மாதிரி நீ வந்து நான் வண்டியில இருந்து இறங்கி டீ குடிக்க போனேன் அப்படின்னு சொன்ன, நீ அந்த ஸ்பாட்ல இல்ல. நான் வந்து வண்டிக்குள்ளே தான் இருக்கேன். வண்டியை விட்டு ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல வண்டி நின்று இருக்காது. வண்டி விட்டு அடுத்த செகண்ட் அவர் கை காட்டியாரு, பஸ் வருது, என் ஃப்ரெண்ட் இறங்கிட்டான், கை காட்டி அந்த பஸ் மூவ் ஆன அடுத்த செகண்ட் நான் வண்டியை கொண்டு போறேன். ஒரு டிராபிக் போலீஸ் வந்து மிஷின் வச்சு ஃபைன் போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லுதீங்க, சரி ஓகே. ஆனா வந்து அவர் என்ன பண்ணிருக்கணும், ஸ்பாட்ல வந்து அவர் என்ன பாக்காரு, பார்த்து வண்டி எடுன்னு சொல்லியாரு. இந்த போட்டோல மக்களை நீங்களே பாருங்க, ஃப்ரண்ட்ல நான் காரு நிக்குது, எந்த பப்ளிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல, யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நான் வண்டியை கொண்டு விட்டேன், என் ஃப்ரெண்ட் இறங்கின அடுத்த செகண்ட் இவர் வண்டி எடுன்னு கை காட்டினாரு. அந்த டைம்ல ஒரு பஸ் வந்து நிக்குது, பஸ்ல ஃப்ரண்ட்ல லேடிஸ் வந்து குழந்தைகளோட இறங்கிட்டு இருக்காங்க. பேக்ல நீங்க அந்த பேக் டோரை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆள் இறங்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த இடத்துல வண்டி எடுக்க முடியாது. ஆனா அந்த பஸ்ஸோட சேர்த்து வச்சு அவர் ஒரு போட்டோ எடுத்து இந்த மாதிரி இது பண்ணாரு. நான் ஸ்பாட்ல போய் அவர்கிட்ட நான் போட்டோ கேட்டேன், சார் நீங்க எடுத்த போட்டோவை பாருங்க சார், பக்கத்துல பஸ் நிக்குது, இந்த பஸ் நிக்கும் போது நான் எப்படி சார் வண்டி எடுக்க முடியும்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் அதுக்கு தான் என்ன சொன்னார்னா, நீ ஸ்டேஷனுக்கு வா, ஸ்டேஷனுக்கு வந்தா நான் பாத்துக்கலாம். அந்த போட்டோ இன்னைக்கு என்ன இருக்குன்னா, நான் எதனால இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பிரைவேட்டான ஒரு மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோயை வந்து மிஸ்யூஸ் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது நான் இந்த போலீஸ்காரர் இவர் கணேஷ் சாரை வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. ஏன்னா இந்த போட்டோ வந்து அவர் ஃபைன் போடணும்னு எடுத்த போட்டோ. இது வந்து ஒருத்தனுக்கு வேற ஒருத்தன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோ யாரோ ஒருத்தனுக்கு இந்த போட்டோ போய் அவன் இந்த போட்டோ எடுத்து வச்சு வீடியோ போட்டுருக்கான். அப்ப அந்த போட்டோ நான் அவர்கிட்ட கேட்டு, நான் சம்பந்தப்பட்ட போட்டோ அந்த சார்ட்ட நான் டைரக்டா கேட்ட, எனக்கு தெரியல. அவர் அந்த போட்டோயை எடுத்து வெளியே கொண்டு போய் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் போட தானே போட்டோ எடுத்தீங்க, அப்ப அந்த போட்டோ எப்படி இவருக்கு கையில போச்சு? இவர் அந்த போட்டோ வச்சு எப்படி வீடியோ போடலாம்? அந்த போட்டோ அவர் எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம்? அதாவது நம்பர் பிளேட்டை ஹைட் பண்ணாம வண்டியை போட்டிருக்காங்க. இப்போ கணேஷ் சாருக்கு தெரியாம இந்த போட்டோ வந்து கண்டிப்பா அவருக்கு போக்கு வாய்ப்பே இல்லை. இதனால தான் நான் சொல்லி போலீஸ் வந்து அவங்க பிரைவேட் மொபைல்ல போட்டோ எடுத்து ஃபைன் போடியது நியாயமா, இல்ல கவர்மெண்ட் குடிக்க ஒரு மிஷின்ல எடுத்து போடியது நியாயமா? டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டம், வெயில்ல நின்னு அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. ப்ரோ வெயில் மட்டும் இல்ல ப்ரோ, ஒரு போலீஸ்காரங்களுக்கு அப்பா இறந்து அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியாம வீடியோ கால்ல பார்த்த போலீஸே எனக்கு தெரியும் இப்படி ஒரு போலீஸ் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்மஸ், நியூ இயர், தீபாவளி இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம், அவங்க வந்து ஃபேமிலி இல்லாம வெளியே இருப்பாங்க, புரியுதா? இன்னொன்னு வந்து தமிழ்நாட்டிலே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க போலீஸ் தான் வந்து எல்லா போலீஸுக்குமே உதாரணமா இருக்குன்னு உலகத்துக்கு தெரியும். அது யாருனாலும் தெரியும். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் நான் இப்ப சொல்ல, என்னன்னா தளபதி விஜய் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போனார். அப்ப போகும்போது எல்லா மாவட்டத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்தது. ஆனா கன்னியாகுமரிக்கு வந்தார். நம்ம டாக்டர் 2 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்த கார்ல வந்து அங்க இறங்கி இது பண்ணிருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை அவர் இறங்கி நின்னு பண்ணி டாப்ல வச்சிருக்காரு நம்ம கன்னியாகுமரி போலீஸையும் குறைச்சி இட போட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசாது ப்ரோ. அதாவது நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு போட்டோயை நீ ஒரு பிளான போட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்க, அதை நீ ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கோ. அவர் எடுத்த போட்டோ தானே, அந்த போட்டோ உனட்ட தரக்கு நீ யாரு ப்ரோ? ஃபைன் போட அவர் எடுத்த போட்டோயை நீ வச்சு வீடியோ போட நீ யாரு ப்ரோ? சூப்பரா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்து அழகான வீடியோ போட்டிருக்காப்ல.